ஓகே, இப்போ சிம்ம லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடம் எப்போது பிளாக் ஆகும், முடக்காகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் முடக்காகும்? பூரட்டாதியில் இருந்தால் முடக்காகும். இப்போ நம்ம இங்கே ஒரு விஷயத்த சொன்னோம். சூரியன் இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடம் முடக்குன்னு சொன்னோம் இல்லையா? அஸ்வினியில் இருந்தாலும் சொன்னோம், பரணியில் இருந்தாலும் சொன்னோம். இதில் ரேவதியில் இருந்தாலும் வரும். ரேவதியில் இருந்தாலும் கடகலக்கணக்காரங்களுக்கு, சூரியன் ரேவதியில் இருந்தாலும் கடகலக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடம் முடக்கு தான். அந்த 3 நட்சத்திரத்தையுமே எடுத்துக்கணும். சரி, இப்போ சிம்ம லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடம் முடக்கு ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கணும் தெரியுங்களா? ஒன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும், இல்லைன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கணும். அப்போ ஒருத்தர் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க பூரட்டாதி உத்திரட்டாதி எங்கே வரும்? இங்கே வரலாம். அப்போ சூரியன் ஒரு மேலே மேபி மாசி மாதம் பிறந்தவங்களாக இருக்கலாம், மாசி கடைசியில் 10 நாளில் பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது பங்குனி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளுக்குள்ளே, ஒரு 17 நாளுக்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ஆகுங்க? இந்த 2ஆம் இடம் பிளக் ஆகும். அதாவது உண்மையாக சொல்ல போனோம்னா, சூரியன் பூரட்டாதி நட்சத்திரத்திலோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலோ இருப்பவர்களுக்கு இந்த சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் பாவகம் முடக்காகும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? சிம்பிள் தான். 2ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? 1 2 3 4 5 6. அப்போ 6 2. அப்போது நோயாளிகளுக்கு அவங்களுக்கு மருந்து வாங்கிறதுக்கு காசு கொடு. அப்போ என்ன செய்யலாம்? இயற்கையாகவே ஏதாச்சும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, வசதி இல்லாதவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? மருந்து மாத்திரையை வாங்கி கொடுக்கலாம். இது வாழ்வியல் பரிகாரம். அதே இதுக்கு கோவில் பரிகாரம் என்னென்னா, ஏற்கனவே சொன்னது தான். மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துக்கு என்ன கோவில் சொன்னோமே அதே தான் சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடம். என்ன கோவில் எழுதி வச்சிங்களேன்? திருக்காளிமேடு சத்தியகிரீஸ்வரர் கோவில் தான். அந்த கோவிலுக்கு போய் நம்ம என்ன பண்ணிக்கணும்? நிவர்த்தி பண்ணிக்கணும். அதாவது சூரியன் பூரட்டாதியில் இருந்தார்னா சித்திர நட்சத்திரத்தில் பண்ணிக்கணும். அதே சூரியன் உத்திரட்டாதியில் இருந்தார்னா அஸ்தத்தில் பண்ணிக்கணும். அவ்வளோதான் விஷயம்.